அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்சு மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்சு தின்னவனே, தேர் போகும் நீதி வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீன் பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழியே தீர்த்திடுமா? மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? கேப்டன் மன்னவன் பேரு. வானத்தை போல மனப்படைச்சே மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்சே தின்னவனே, நெருப்பு வைத்ததாறு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த பொண்ணும் ஆறிடுமா, வேதனைதான் தீர்த்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? கேப்டன் மன்னவன் பேரு. வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? கேப்டன் மன்னவன் பாரு. வானத்தை போல மனம் படைச்சு மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்சு தின்னவனே. நன்றி நன்றி நன்றி. கேப்டன் அண்ணன் கேப்டன் பாடலை பாராட்டி அன்பு அண்ணன் பெயர் சொல்லாமல் பின்னர் 201 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி என்கிறது. வணக்கம்.
பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மை இங்கு வள்ளியாக நடிக்கும் திருச்சியைச் சேர்ந்த அக்கா சாந்திஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடி பருத்தி கௌரவித்த விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து மாலை அணிந்த கௌரவித்த விழா குழுவினருக்கும் நாடகத்தை வைத்து நாடக கலையும் நாடக கலைஞரையும் வாழ வைக்கும் எண்ணூரின் நாடக ஆசிரியர்களுக்கு என்னுடைய இதயங்கள்ந்த சிரம் தாழ்ந்த நன்றி நன்றி நன்றி. உயர்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்கவென்று சொல்லி மாலை கொஞ்ச நேரம் இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அம்மா, கொஞ்ச நேரம் காலத்தில் இருக்கட்டும், ஒரு 2 பாட்டு பாடுற வரைக்கும். உயர்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்கவென்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞரின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலை போல் பெருக வேண்டும், அவர்கள் புகழ் எங்கும் நின்றும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த ஆதியில் தோன்றிய ஆதிபராசக்தியை வணங்கி அவ்வனபத்ரகாளி வணங்கி எனது பணியை தொடர்கிறேன். பத்ரகாளி அம்மனுக்கு திருநாளாம், இவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. இங்கு வள்ளியாக நடிக்கும் பேரு முருகனாக வேடம் தாங்கி நடிக்கும் ராஜபாட்டாக நடித்த அண்ணன் முருகன் அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் அக்கா சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்பட்டு ரொம்ப நன்றி. ஆமா, வனபத்ரகாளி அம்மனுக்கு திருநாளா, பத்ரகாளி அம்மனுக்கு திருநாளா, சித்திரைப்பூ மாலையிலே தோரணமா, சிரிப்பு மாவிளையில் தோரணமா, பத்ரகாளி தேரிலே ஊர்வலமா, பத்ரகாளி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. பாலோடு பழனியில் அபிஷேகமா, உன் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடு பழனியில் அபிஷேகமா, உன் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகமம்மா, மங்கள குங்குமத்தில் கிழகமா, மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா. மஞ்சள் நீர ஆடை கட்டி வந்து நிற்பாளா. பத்ரகாளி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா.
வணங்கும் போது அருளிடுவாளா பத்திரகாளி அம்மனுக்கு திருநாளா முகத்தழகு காண இங்கு ஒரு நாளா சித்திரை பூவாடையில் தோரணமா அவள் சிங்காரத்தில் வர ஊர்வலமா பத்திரகாளி அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. எங்களது நாடு தொண்டை நாடு, ஊர் சித்தூர். தந்தை மீன் நம்பித்தலைவன், தாயின் மீன் நங்கை மோகினி. எனது பெயர் வள்ளி பெருந்தகை நாச்சியார். கனகவேங்கை பூங்குரத்தி லவணி என்று அக்கம் பக்கத்தோடு அன்போடு அழைத்து வருகிறார்கள். உடன்பிறவா சகோதரி 7 பேர் என்னை கண்ணின்மணியாக பாதுகாத்து வருகிறார்கள். வள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தோன்றியவள். எப்படி பெரியாழ்வாருக்காக வந்து ஆண்டாள் தோன்றுறாங்களோ அது மாதிரி வந்து வள்ளி வந்து தோன்றினவங்க தான். பள்ளத்துக்குள்ளெல்லாம் கிடக்கலாம் கிடையாது. ஆதி மூலம் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் விவரம் தெரியும். அப்போ வள்ளி யார்? வள்ளி திருமணம்னு ஏன் வந்து நோட்டீஸ் அடிக்கணும்? முருகன் திருமணம் அடிச்சிருக்கலாமே. வள்ளி திருமணம். அப்போ வள்ளிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் சங்கரா சுவாமிகள்? அதே மாதிரி கட்சியை பற்றி வசையதுக்கு வந்து வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ வள்ளி யார்? நாடகம் வைப்பதனால நமக்கு என்ன நன்மை? அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மருத்துவ ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயம் சொல்லி வச்சாங்கன்னா அது சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லி வைக்க கிடையாது. அதில் அறிவியல் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், மருத்துவம் இருக்கும். கோவில் கட்டினாங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கெலாம் கோவில் கிடையாது. கோவில் கட்டினாங்கன்னா அந்த கோபுரத்துலேருந்து எல்லாம் எங்கும் நிறைந்த இறைசக்தி என்பது புராணம். காஷ்மோ கதிர்வீச்சு என்பது விஞ்ஞானம். அந்த இறைசக்தி வந்து இழுத்து அந்த சிலைக்குள்ள அனுப்பிச்சு அதுக்காக அந்த கும்ப கலசை வச்சு அது நம்ம கிடைக்கணுக்காக தான் கோவில் கட்டியது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மக்கள் வந்து பக்குவப்படுத்துறதுக்காக கோயில் கட்டப்பட்டது. பக்குவப்படுத்தணும். கோவில்னா ஒரு பயம் இருக்கும், நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மனிதன் பக்குவப்படுத்துறதுக்காக கோயில்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன, தவறுகள் குறைந்தது. தெய்வங்கள் அதிகமாக வணங்க தவறுகள். அது பத்திரகாளியம்னு ஒரு கருப்பு சமையல் எப்படி நம்ம கொண்டு வருவாங்க, நீ தவறு செய்யக்கூடாது உன்னை பள்ளி கொன்றும் அப்படின்னு ஒரு பயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ தவறுகள் இல்லாமல் இருந்தது என்று தெய்வங்கள் இல்லை என்று ஒரு சில பரப்புகள் செய்தி வருதோ தவறுகள் அதிகமாகுது. அவ்வளோதான். தவறுகள் மனிதனை ஒழுங்குபடுத்துறதுக்காக கோயில் உருவாக்கப்பட்டது. அப்போ நாடகங்கள் கொண்டு வந்தது எதுக்காக? நாடகம்னா எதுக்கு? சங்கரதாசாமி கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுக்காக தான் நாடகத்தை கொண்டு வந்தது. பிரபஞ்ச தொடர்பு நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம யாரும் இப்போ வெளியில் படுக்கிறது கிடையாது, பிரபஞ்சத்தில் வந்து உட்கார்றது கிடையாது. எல்லாம் வீட்டுக்கு போய் உள்ளே முடைய ஆரம்பிச்சிட்டோம், ஏசிக்குள்ளே படுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரபஞ்ச தொடர்பு நம்மகிட்ட இருக்கணும். அது அவ்வளோ மருந்து, நமக்கு மெடிசன் அவ்வளோ கிடைக்கும். அதனால தான் முனிவர்கள் வந்து காட்டுக்குள்ளே தவம் இருந்தாங்க. அப்போ வருஷத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறது தான் நாடகத்தை வச்சு விடிய விடிய விழிக்க வச்சது. புராணங்கள் எதுக்கு பேச வச்சாங்க? நல்ல புராணங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். தெய்வம்னா என்ன, அதுக்கு என்ன, இந்து தர்மம்னா என்ன, அதனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் நாடகத்தை உருவாக்கியது. சரிங்களா? அப்போ வள்ளிக்கு முக்கியத்துவம். வள்ளி யார்? அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவங்க. நீங்கள் பேசி முடிங்க. நீ கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. நல்ல விஷயம் தானே நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் மதெல்லாம் பேச மாட்டேன். சரிங்களா? நாடகத்தினுடைய கதாபாத்திரம் ஒரு துளி கூட நான் வெளியில் போக மாட்டேன். மக்களுக்கு விஷயம் உண்டு. நாடகம்ல அதுதான் என்னோட கோட்பாடு. அதுலேருந்து நான் மீற மாட்டேன். நல்ல விஷயம் தான் பேசுவேன், தெய்வங்களை பற்றி தான் பேசுவேன். அந்த இடத்துல ஆடுவோம் பாடுவோம், அது வேறு விஷயம். அதனால் உங்களுக்காக தான். நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கல, தெய்வம் உட்காந்து நாடகம் பார்க்கும், கேட்கும். அது தெய்வத்தை பற்றி நீங்கள் ஒரு நாள் தினைக்கும் கோயிலுக்கு போங்க, ஒரு 3 மணிக்கு 6 மணிக்கு போங்களேன், ஒரு 15 நாளைக்கு போங்க. அந்த தெய்வம் வந்து 6 மணிக்கு உட்காந்துருக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு. இதெல்லாம் நான் நம்புகிறேன். இதுதான் இருக்குது. அதனால் கொஞ்சம் தெய்வங்களை. அப்போ வள்ளிக்கு முக்கியம். வள்ளி யார்? அஷ்டமா சித்துகள் கற்றுக்கிட்டவங்க. அஷ்டமா சித்துகள் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் வள்ளிக்கும் தெரியும் அஷ்டமா சித்துகள். அது மாதிரி பஞ்சபூதங்களை தன் கட்டுக்கோப்புகள் வைத்திருப்பவள் வள்ளி. பஞ்சபூதங்கள் எது? பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அந்த மாதிரி கோயில் கட்டிங்க, நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க, வீடு கட்டினா அஸ்திவாரம், அந்த மேடை போட்டால் கூட அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுற்றிட்டு இருக்கு? படித்த இளைஞர்கள் நிறையா உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுற்றிக்கிட்டு? அந்த இடத்துல பிரபஞ்சம், அண்ட சராசரம். அந்த அண்ட சராசரம் 9 கோள். அந்த 9 கோள்ல 3வது கோள் பூமி. தன்னைத்தான் சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வராங்க. எப்படி சுற்றுறாங்க? யார் சுத்த வைப்பது? அதை இயக்குவது யார்? அதுதான் தெய்வ சக்தி. அதை இயக்குவது, பூமியை சுத்த வைப்பது யார்? பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களில் ஒன்று. அதே மாதிரி சுவாச காற்று, வாயு பகவான். நம்ம சுவாசிக்கிற காற்று, ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுகிற நான் பெரிய ஆள் கிடையாது. நம்மால் என்னாங்க பாருங்க. இப்போ என்ன முடியுமா? உள்ளே போகிற காற்றை வடிகட்டி அது உள்ளே எப்போ போகுது எப்போ வரின்னு சொல்லி நம்மளால் என்ன முடியுமா? ஒரு நாளைக்கு 21,600 சுவாச காற்று கூட்டினீங்கன்னா 9ல் முடியும். 2 1 3 6 9. கலியுகத்தின் கணக்கு 4,32,000 ஆண்டுகள். நவகிரகங்கள் 9, நவக்கோள்கள் 9, நவசக்திகள் 9. அதே மாதிரி நவகிரகம் முருகப்பெருமான் 9 பாசத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வாயு பகவான் அந்த சுவாச காற்றை நமக்கு என்னைக்கே நன்றி சொல்லிக்கோமா? இப்போ ஒருத்தரை பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கலாம், பேச பிடிக்கலன்னா வாயை முடிக்கலாம்,
சாப்பிட இப்படி பேசுறதை கேட்க பிடிக்கலன்னா காதை முடிக்கலாம், சாப்பிட பிடிக்கலன்னா 2 நாளைக்கு பட்டினி கிடக்கலாம். ஆனால் மூச்சு விட பிடிக்கலன்ட்டு மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? செத்து போயிடுவோம். அப்போ தானாக வந்துட்டு போயிட்டு வெளியே போகிறது காற்று. அந்த வாயு போனதுக்கு நம்ம நன்றி சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் வர்ண பகவான், நீரின்றி அமையாத உலகு, அதுக்கு யாரும் நன்றி சொன்னது கிடையாது. பூமாதேவி நமக்கு சாப்பாடு தர்றா. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாம் அக்கினி பகவான், இதுக்கெல்லாம் நம்ம தினம் தினம் நன்றி சொல்கிறது கிடையாது. எப்போ தெரியுமா நன்றி சொல்கிறீங்க? இந்த மாதிரி திருவிழா வச்சு நாடகம் வச்சு நாடகத்தின் மூலம் 10 பேருக்கு அன்னதானம் போடுறீங்கல்ல, அன்னதானம் போட்டு இசைக்க வச்சு நாடகத்தை வச்சு நாடகத்து புராண கதை கேட்குற மூலமாக பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்கிறீங்க. அந்த பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பவள் வள்ளி. அதனால தான் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி திருமணம். இலங்கை போயிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில் முருகன் கோயில் இருக்குது, கதிர்காமம். முருகனை பற்றி கொஞ்சமாவது பேசணும், கொஞ்சம் 2 பேர் பேசிக்கிறேன். நாரதன் நல்லா பாடுவார், நிறைய பாடுவார், கேட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் முருகனை பற்றி பேசிக்கிறேன். கதிர்காமம் இலங்கையில், அங்கே வந்து வள்ளி நெல்லுக்காயை போடுற இடம் இன்னும் இருக்குது, மூங்கில் நெல். மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இருக்குது. யானை தந்தத்தை வச்சு திணை இடிச்சு, அவள் திணை இடிச்சுன்னா அப்போ எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்திருப்பாங்க வள்ளி. அங்கே கதிர்காமத்தில் முருகன் சிலை கிடையாது, முருகன் கோயில் மட்டும்தான் 7 திரை இருக்குது. அந்த 7 திரைக்கு அங்கே சிலையை செய்ய விட அவள் தடுத்தவள் வள்ளி. நிறைய விஷயம் நான் சுருக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அது மாதிரி வந்து பழனி பாலதண்டை செய்வதற்கு அனுமதி அளித்தவள் போகருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி. அது மாதிரி வேலூர் மாவட்டம் தமிழகத்தில் இந்த வள்ளி நெல்லுக்காய் போட்ட இடம், வள்ளி அரசாட்சி புரிஞ்ச இடம் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட வள்ளி தான் இன்றைக்கி உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. முருகனை வணங்குவதற்கு நாடகமாக வச்சு வள்ளியை கொண்டு வந்துருங்க. வள்ளி மகாலட்சுமி மறு அவதாரம், சரிங்களா? அந்த வள்ளி வணங்குவது தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பற்றி 2 வரியாக தெரிஞ்சுக்கிறோம்ல. சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. சுக்கு அந்த முருகன் மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுங்க. நீங்கள் கண் கலங்கி மனசு வேதனைப்பட்டு அவர்கிட்ட கையேந்து நின்னீங்கன்னா அவர் மாதிரி உங்களுக்கு உடனே பலன், யாமே இருக்க பயமே, அவ்வளோதான், உடனே பலன் கொடுப்பாரு. நீங்கள் இந்த கந்த சஷ்டி படிப்பு வீட்டில் போடுவீங்க, பார்த்தா எல்லாமே கேட்க தெய்வ பக்தி உள்ளவங்கள தான் தெரியுறீங்க. கந்த சஷ்டி கேட்டிருப்பீங்க. கந்த சஷ்டி எழுதுனது யார் தெரியுமா? பாலதேவராயர், சோழ நாட்டுக்காரு. சூளை நோய் வந்துருச்சு, இங்கேருந்து வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. நேராக திருச்செந்தூர் போனார், முருகனை பார்த்தார். எனக்கு சூளை நோய் வந்துருச்சு, சரியாகலை, மருந்து சாப்பிட்டேன், உன்னை நம்பி வந்துட்டேன், உன் 90 அள்ளி வயிற்றில் பூசிக்குவேன், பூசிட்டு கடற்கரை போகிறதுக்குள்ளே என் வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடலில் வந்து செத்து போயிடுவேன்ட்டாரான். அதே மாதிரி 90 அள்ளி வயிற்றில் பூசினாரு, கடற்கரை போகிறதுக்குள்ள வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தானே. வீட்டில் வாரத்தில் 1 நாள் ஒழித்தால் போதும், நம்மளை கவசம் காப்பதோடு காக்கும். அவ்வளவு முருகன் கேட்க கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை உங்கள் ஊரில் நீங்கள் நாடகமாக வச்சுருக்கீங்க, சரிங்களா? அவர் பெருமைகள் 2 வரி அவரை பற்றி, சரிங்களா? மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நமக்கு ரொம்ப நன்றிங்கப்பா. பேர் சொல்ல விரும்பலை. பெரிய ஒரு ஐயா மாலை போட்டு அன்பளிப்பு கொடுத்து போயிருக்காங்க. நன்றி. எல்லாம் நடிகை செய்கிறேன். நன்றி. புதுக்கோட்டை அழகப்பனவர்கள் அன்பளிப்பு மாலை அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நம்ம கட்டின வீடு தான், கொஞ்சம் பார்த்து விழுந்துடாம. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த காலத்து ஆட்கள் இல்லை, அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சாப்பாடு அப்படி, சரிங்களா? இப்போ தான் புதன்னு விழுந்தா கீழே போட்டு எலும்பெல்லாம் உடஞ்சிரும். நமக்கு மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம், சரிங்களா? நம்ம கட்டின வீடு தான், நம்ம சோறு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒருவேளை அவசரமாக அது எதாவது வாங்கி நினச்சதை ஆசைப்பட்டதை சாப்பிட்ருக்க மாட்டோம். ஓடி சொத்து சேர்த்துருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவோம், சொத்து சேர்ப்போம், சிமெண்ட் மூட்டை வாங்கியிருப்போம், டீ கூட குடிக்காமல். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கட்டி வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு இடம் கிடையாது. அவ்வளோதான், 4 மணி நேரம் தான். சித்தியை தூக்குங்க, சித்தப்பாவை தூக்குங்க, அப்பாவை தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பணத்தை தூக்க நேரமாச்சு, 4 மணி நேரம் ஆச்சும்பாங்க. அதுக்கப்புறம் பணத்தை தூக்கிட்டு போனபடி அந்த இடத்த விளக்கமாக வச்சு கழுவி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, தூங்கின பாய், தலைவாணி எல்லாம் தூக்கி குப்பையில் விட்டெறியப்படும். எங்கே யாராவது ஒருத்தர் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, அவர் பாய் தலைவாணியில் தான் படுத்துங்கன்னு சொல்லுவோமா? அதுக்கப்புறம் கருமாதிங்கிற பேரில் வீடு வெள்ளையடிக்கப்படும். நம் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் இருந்து எதுவும் கூட வராது. உறவுகள், அழகு, அந்தஸ்து, பதவி, பணம், உறவுகள், சொந்தம், பந்தம் எதுவும் கூட வராது இறந்து விட்டால். ஒரு மனிதன் இறந்து விட்டால் உடம்பு புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். அதற்கு பின்னால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மாவு கூட வருவது எது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறகு செய்யும் அன்னதானம். அதனால தான் கோவில்னு ஒன்று வச்சு அன்னதானத்தை எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. அப்போ இந்த புராணம், கந்த புராணம், முருகனை பற்றி 2 வரி, ரொம்ப வேண்டாம், சரிங்களா? கந்த புராணம். கதாநாயகனா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான், வில்லன் யார்? நாரதரா? ஆஹா,
அவர் சங்கரதாசாமி கொண்டு வந்தார். வில்லன் வந்து சூரபதுமன் கந்தபுராணத்தில், அழகன் அசுரன், 4ஆம் ஜாமத்திலே பிறந்தவர், காசிபருக்கும் மாயைக்கும். பார்த்தார் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும், ஆசை வந்துருச்சு, அளவுக்கு மீறின ஆசை, பணங்காசு ஆசை இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை பேர் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். அப்போ யார் நோக்கி தவம் இருக்கலாம்? சிவனை நோக்கி 1000 வருஷம், 1 வருஷம் 1000 வருஷம் தவம் இருக்காரு. சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துருச்சு. பார்த்தாரு, உன்னை எப்படி வரவழைக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு யாகத்தை வளர்த்து கை காலில் நெருப்பில் வெட்டி போட்டு கழுத்தறுத்து போட்டு நெருப்பில் போட்டு சாம்பல் ஆகிட்டார். களப்பள்ளி அதுக்கு பேர், சாம்பல் ஆகிட்டார். சிவன் அப்போ தான் பார்க்குறாரு, இப்படி ஒரு பக்தனா? தன்னுடைய ஜடாமுடி அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை விட்டு போய் சூரபதனுக்கு உயிர் வந்துச்சு. பீனிக்ஸ் போகிற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாரு. காசிபருக்கு மாயைக்கும் பிறந்த சூரபதனை அழிந்தேன், எப்போ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க உசுர் கொடுக்க நான் கேட்கலாம் கூட. சிவன் சிரிச்சாரா, என்ன வேணும், எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். நெத்தியில் கை வச்சார் சிவன், சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். பார்த்தார் சிவன் சிரிக்க ஆரம்பிச்சார். என்ன பார்க்குற? சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே, எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தள்ளுவன், நீ சாயனண்டா, யார் உன்னை அழிப்பது? நீ தான் எவனை அடிமையாக்கிட்டே. அப்போ தான் கேட்டான் சூரபந்து, அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கனில் எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றுகிறானோ ஆணுக்கு பிறந்தவன், ஆண்மகன், அவனை என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபதனை அழிப்பதற்காக வைகாசி விசாகத்தன்று சிவனின் நெற்றிக்கனிலே ஆரி தீப்பொறியாக தீப்பொறி தோன்ற, அதை அக்கினி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதவியிடம் கொடுக்க, சுவாதவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரண போயிட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார், இந்த பூமிக்கு வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்திகிட்ட போய் வேல் வாங்கிட்டு அழிக்க போகிறார் சூரசமர். மனம் வரவில்லை. தெய்வங்கள் அழிப்பவர்கள் ஆணவத்தை அழிப்பவர்கள், ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகும் மயிலாகும் வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கம். இந்த விஷயம் நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும், இனி வரும் காலங்களில் பஞ்சம் பசி இல்லாமல் இருக்க வேண்டும், பிணி போக வேண்டும். பூமி கொஞ்சம் சாஞ்சிருச்சு, எதுவும் பண்ண முடியாது. வாழும் வரை வாழ்க்கை, வாழும் வரை வாழ்க்கை, முடிஞ்சளவு வாழ்வோம், பக்திகளை பரப்போம், குழந்தைகளை பத்திரமா பார்த்துப்போம். இனி வருங்கால விவசாயம் பெருகணும், விவசாயம் பெருக வேண்டும், அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாணோ திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கண்ண பழனி, பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கண்ண பழனி, பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம். பழமுதி தோளையில் உதிர்ந்த பழம், பழமுதி தோளையில் உதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பலம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு, சிங்கார மைதான தோட்டம் உண்டு. சிறப்புடனே கண்ட
ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். உள்ள கச்ச 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 நீங்க. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா. நான் தெய்வத்தை பற்றி தான் பேசுகிறேன். அப்புறம் இங்கே கச்ச கச்ச தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. சொல்லுங்கள். எனக்கு வேண்டாம். எனக்கு நான் பேசுறதை கேட்க சொல்லவங்களே, என்னையே பார்க்க சொல்லலை. தெய்வத்தை பற்றி பேசும்போது நம்ம அமைதி. ஏன்னா நம்ம சாமியை நம்ம தானே காப்பாற்றணும். சொல்லுங்கள். இந்து தர்மம்னா நம்ம சாமியை பற்றி பேச நம்ம தான் தர்மத்தை காப்பாற்றணும். அதான் உண்மை. சாமி கும்பிடும் போது அமைதியாக இருக்கணும், சாமியை பற்றி பேசும்போது அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான். நான் 2 பாட்டு தான். உங்களை போட்டு ரொம்ப கசக்கியெல்லாம் முடிய மாட்டேன். சரிங்களா? 2 விஷயம் சொல்லி அனுப்ப. வாங்குற சம்பளத்துக்கு காலையில் உழைச்சிட்டு போகணும்ல. இப்போயே உள்ளே போயிடலாம். ஆனால் மனசு கேட்காது. காலைல 5000 ரூபா இன்னி வாங்குறோம்ல, அதுக்காக பாடணும்ல 2 பாட்டு. அதுக்காக தான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருவள்ளுவர் இறந்துட்டார். ஆனால் அவர் கொடுத்த குறள் இருக்குது. 1350 குறள், 131 அதிகாரம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறம், பொருள், இன்பம். இது 3 விஷயம் தான் அவர் கொடுத்தது. பொருளை பற்றி பேச வேணாம். பொருள் தான் எல்லாத்துக்கும். பணம் யார்ட்டில் 50 பேர்ட்டு இருக்கு. ஆனால் தூக்கம் தான் கிடையாது, நிம்மதி கிடையாது. தூக்கம் கிடையாது. சரிங்களா? பணம் நிறையா இருக்குது, பொருள் நிறையா இருக்குது. அது மாதிரி காமத்தை பற்றியும் பேச வேணாம். அடேப்பா, அது அதை விட நிறையா இருக்குது. அதனால அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் தர்மமாக வாழ்ந்தால் இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் இறந்த பின்னாடி மேலொரு வாழ்க்கைன்னு திருவள்ளுவர் சொல்லி வச்சார். மனிதனுக்கு சொன்னது. அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தேவாரம், திருப்புகழ். நான் ஒன்றும் சொல்லலை. அவ்வளோதான். இந்த ஒரு பாட்டு பாடுறீங்க பார்ப்பேன், இல்லை உள்ளே போயிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இவனை வச்சு ஊத்தாதீங்கப்பா. அங்கிட்டு கொண்டு போங்கப்பா. கசகத்தன்னு சத்தம் போடுவாங்க. அங்கிட்டு கொண்டு போயிருப்பா. விடுங்கண்ணா. அமைதிப்படுத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவங்கவுங்களுக்காக தெரியணும். அவ்வளோதான். சரி, வள்ளி வந்துட்டாங்க. நான் என்ன காமெடி பண்ணிக்கிட்டா இருக்கேன்? சொல்லுங்கள். வள்ளி வந்துட்டாங்க, முருகனை பற்றி பேசுகிறாங்க. முருகனை பற்றி தான் பேசுகிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் பேசுகிறேன்னா எனக்கு வரவும் வராது. வார்த்தை பேசணும்னாலும் நான் பேச மாட்டேன். முருகனை பற்றி தான் பேசுவேன், தெய்வத்தை பற்றி தான் பேசுவேன், மற்றவங்கள பற்றி பேசுவேன், தேவாரம், திருப்புகழ் பேசுவேன். இதெல்லாம் பேச ஊருக்கு நல்லது. எனக்கு நல்லது. எனக்கு ரொம்ப நல்லது. நான் தினம் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவாரம், திருப்புகழ் பேசினா ஊருக்கு நல்லது. தெய்வம் வந்து கேட்கும். அவ்வளோதான். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிற்பேன், உள்ளே போயிருவீங்க. அவ்வளோதான். கச்சக்கச்சன் எதுக்கு பேசினா? எனக்கு வைத்தியக்காரி எங்கே போய் கச்சக்கச்சன் பேசிக்கிட்டு இருக்க? சொல்லுங்கள். அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்னது. தெய்வத்தை சொன்னது தேவாரம், திருப்புகழ், திருவாசகம். தேவாரம் மாதிரி 4 பேருங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர். இவங்கெல்லாம் தெய்வத்துக்காகவே வாழ்ந்தாங்க. சோறு திங்கல, காசு பணம் சம்பாரிச்சிக்கல, விளம்பரம் தேடிக்கல. எப்போ பார்த்தாலும் தெய்வத்து. சரிண்ணா. அண்ணா உங்களை கையெடுத்து கும்புறேன் நாச்சத்தை கேளுங்கண்ணா. ஏன்னா இப்படி? ஆமாம், இந்த பக்கம்லாம் நாடகம் வச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்தேன். சிவாஜி பக்கம்லாம் போனதே கிடையாது அப்படின்னு. நாளைக்கு போய் நாங்கள் பெருமையாக பேசணும்ல. சொல்லுங்கள். நாளைக்கு போகிற இடத்துல ஐயோ நேற்று ஒரு ஊருக்கு போனோம், சூப்பரியா ஊர் அப்படின்னு சொல்லணும்ல. அதனால தான் கொஞ்சம் கேளுங்க. சரிங்களா? அடுத்து ஒரு மனிதன் தெய்வம் 4 பேருங்க. அவங்கள மாதிரி யாரும் தெய்வத்தை வளர்த்தவங்களே அவங்க தான். அவங்க சொத்தெல்லாம் சேர்த்துக்கல. திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். சரிங்களா? சீர்காழியில் திருஞான சம்பந்தர் 3 வயசு பையன் கொண்டு போய் அவங்க அப்பா குளத்தங்கரில் இப்படி கோயில் குளம் இருக்குது பக்கத்தில், நிற்க வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு. நடந்த உண்மை சம்பவம். 3 வயசு பையன் உள்ளே போய் ஒரு சிவாய் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பாவை காணோன்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. எதை பார்த்து? கோபுர வாசலை பார்த்து அழுகுது. சிவன் பார்த்தாரு. பையன் அப்பான்னு அழுகுது. பையன் அழுகுறான்னு போய் பால் கொடுத்துருவான்னு அம்பாள் அனுப்புகிறான். அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டு வந்தா. கொண்டாந்து திருஞான சம்பந்தர் கொடுக்குறா. குடிச்ச பால் கோவட்டில் வலியுது. 3 வயசு பையன் லபக்குன்னு குடிக்குது. அம்பாள் கொடுத்துட்டு போயிட்டா. பெத்தாப்பா வந்துட்டாரு. குளிச்சு பூநூல் போடுறவங்க அபிஷ்டு யார்ட்டடா பால் வாங்கி குடிச்சு ஓங்கி அடிக்க போக அம்பாள் கொடுத்தாப்பான்ச்சான். அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷப வாகனத்தில். 3 வயசு. அவன் பாடசாலைக்கு போகல. ஆனால் சிவனை பார்த்தனே பாடுறான். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனடா நீ. 3 வயசு பையன் பாடுறான். தேவாரம். சக்தி கேட்டாங்களாம். சக்தி கேட்குறா சிவன்கிட்ட. மகாவிஷ்ணு நகையெல்லாம் போட்டு அலங்காரமாக இருக்காருல்ல, பிரம்மா கூட அலங்காரமாக இருக்கா. நீங்கள் மட்டும் எங்கள் சுடுகாடு சாம்பலை எப்போ பார்த்தாலும் உடம்புல பூசிக்கிட்டு இருக்கேன்னு
அப்போ சிவன் சொன்னாரா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வாசல்லே தான் உட்காந்துருக்கு, யார் வர்றா யார் போகிறான்னு பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அதாவது பார்த்துட்டு அதாவது கரிஞ்சோறு ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ அழுதுகிட்டே அந்த ஆத்மா வரும், இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டனே, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு அழுது கொண்டே சுடுகாட்டுக்கு வரும். அங்கே நான் அமர்ந்திருப்பேன் பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா, இந்தா பூசிக்கணும், அவனை பூசல் நானும் பூசிக்க. அதை தான் அவன் பாடுறான், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனடா நீ. தேவாரம் படித்தா 3 தேவி சிவன் சிவன் வந்து வீட்டில் உட்காந்துக்குவார். இது யாருக்கு? சம்பந்தர். அடுத்த திருப்புகள் அருணகிரி. உடம்பெல்லாம் குஷ்டம், சலமாக வடியுது ரத்தம். இதான் நடந்த உண்மை சம்பவம். ரத்தமாக வடியுது. பார்த்தார், மருந்து சாப்பிட்டார், கேட்கல. போய் நேராக திருவண்ணாமலேருந்து மேலே கோபுரத்துலேருந்து குதிச்சிட்டாரு. முருகன் ஏந்திக்கிட்டாரு, சாவாத. நமக்கு மேலே ஒரு காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது நம்ம சாவை நிர்ணயிச்சிருக்கோம். எப்போ பிறக்கணும், எப்போ சாகணும், எப்போ அசிங்கப்படணும், எப்போ அவமானம் பண்ணணும், அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும், அது நிர்ணயிக்கும். அது தூக்கிக்கிட்டு இன்னும் நாள் இருக்குடா நீ சாவாதேன்னு வேல் வைத்து நாவிலே எழுதினார் திருப்புகள். அவர் பாடியதுதான் திருப்புகள். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து திருப்புகள் பாடியே இது வியாதி சரியாயிடுச்சு. இருமல் ரோகனும் திருப்புகள், இருமல் ரோகனு ஹம்சானந்தி நாத்தூர் ஒரு திருப்புகள் இருக்கு. 107 தடவை பாடினா போதும், உடம்பு உச்சகால் எந்த நோய் சரியாயிடும், மருந்தே சாப்பிட வேணாம். திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை. திருப்புகள் பாடப்பட வீட்டுக்குள்ள விஷ ஜந்துக்கள் வராது, வந்தாலும் யாரையும் தீண்டாது. திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து பாடிய திருப்புகள். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து கொருபர என போதும் முக்கட்பரவர்க்க சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்தும் வர்க்க தமரரு மடி வேணும். தலைதத்தை கடைகொடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தல் பட்ட பகல் வட்ட திரி இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபல் பட்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே. தித்தித்தை ஒத்த பரிபுரம் நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொள் கொடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரா பவரிக்க திகடக என போது குத்து பறைகொட்ட களமிசை குக்கு குக்கு குத்தி புகை புக்கு பிடியன முதுகூகை கொட்பொட்டல நட்பொட்டனை வெட்டி பலியிட்ட குலகிரி கொத்து பட ஒத்த பொலவர பெருமாளே பெருமாளே பெருமாளே. இது அருணகிரிநாதர் பாடிய முருகப்பெருமானாக பாடிய திருப்புகள். அடுத்து வந்து மாணிக்க வாசகம் திருவாசகம், அது விட்டுருவோம். அடுத்து இது வந்து மனிதன் தெய்வத்தை சொன்னது. அடுத்து தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை. அது எல்லாருக்கும் தெரியும். எது எப்பொழுது எது நன்றாக நடந்தோ அது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு, எது உமக்கு கொடுக்கப்பட்டது அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தால் எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உம்முடையதோ நாளை மற்றவருடையது, எதுவும் நமக்கு சொந்தம். நான் சொல்லலை, பகவத்கீதை. அதுக்கப்புறம் தெய்வம் தெய்வத்தை வந்து ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாதுங்க. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் நான் வந்திருந்து பிரபஞ்சம் இருக்கேன். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த உலகம் இயக்கம் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள 6 சக்கரம் இருந்தால் 2 வீலர் வச்சுருக்கீங்க, எல்லாம் 2 சக்கரம் நேராக இருந்தால் வீட்டுக்கு போகும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு 6 சக்கரம் இருக்குது. இந்த 6 சக்கரம் நேராக இருந்தால் எது நோய் வராது, ஆயுள் விருத்தி. 6 சக்கரம் எது? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆங்ஜை, சகசனம். இந்த 6 சக்கரத்தை நேராக்குறது ஓம்ங்கிற மந்திரம் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, முனிவர்கள்லாம் காட்டுக்குள்ள வந்து ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுவாங்க. 6 சக்கரம் நேராகும், தாமரை மாதிரி இருக்கும். இப்போ வந்து தியான கிளாஸ் வைக்கிறாங்க, அவங்க அப்படி தான் தியானம் பண்ணுங்கம்பாங்க. முடிஞ்சு போச்சு, இந்த ஓம்ங்கிற மந்திரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். நாடகத்தை சங்கதாசாமி விடிய விடிய வச்சார். கச்சேரி பாருங்கள், 1 மணி நேரம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாடகம் மட்டும் ஏன் விடிய விடிய வச்சது? விடிய விடிய நீங்கள் விழிச்சிருக்கணும், தூக்கத்தை விட்டு விழிச்சிருக்கணும், நல்ல விஷயங்கள் கேட்கணும், பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணும். அப்படிங்கிறக்காக தான் விடிய விடிய நாடகத்தை வச்சார்.
சரியாக 12லேருந்து 12 1 மணிக்குள்ள வள்ளி வரணும். ஏன்? அர்த்தஜாமம் அதுக்கு பேர். எல்லா ஊர்லேயும் அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க ராத்திரி கோயிலில் திறந்து. ஏன் தெரியுமா? பிரேதாத்மா உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்காக. பிரேதாத்மானா எது தெரியுங்களா? மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, இயற்கை மரணம் என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் இந்த ஆத்மா மேலே போகாது. அது பிரேதாத்மாவை தான் சுற்றிட்டாலும் இப்போ இங்கே கூட நிற்கும். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், தட்டி பாருங்க. கருட புராணம் ப்ளஸ் பிரேதாத்மான்னு போட்டு பாருங்க, பயந்துருவீங்க. 12 மணி தான் வெளியே உலாவும். அதனால தான் அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, 12 மணிக்கு ராத்திரியில் வெளியே போகாதீங்கப்பா, காத்துக்கருப்பு அண்டும்பாங்க. அது பக்கத்தில் அண்டுச்சுன்னா இப்போ தெய்வத்தை வெளியே போங்கிற ஆத்மாலாம் இருக்குது. அது ஆசை தீர்மானம் நம்மளை விட்டு போகாது. சில சக்திகள் இருக்குது, அது நம்ம போகிறோம் இருக்குது. நல்ல சக்தி கிடைச்சி நம்ம சுற்றி இருக்கும். அந்த பிரேதாத்மா நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறக்க தான் கோவில் கட்டி மந்திர உச்சாரணம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுவது. ராத்திரி 12 மணிக்கு பூசாரி கோயிலை திறந்து பூஜை பண்ணிவிட்டு 2 பந்தத்தை வச்சுட்டு அப்படியே வெளியே ஊர்வலம் வருவாங்க. இப்போ யாரும் வர்றது கிடையாது. வள்ளி திருமணத்தை வள்ளி சரியாக 12லேருந்து 12:30 இந்த ஊர் வரிக்காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறோம். ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது நீங்களும் மனசார சாமி பாட்டு கேட்டால் நீங்களும் கோயிலில் அர்த்தஜாம பூஜை பண்ணதுக்கு சமம். 10 பேர் ஒரு பேசுகிற புராணத்தை முழுசாக கேட்டால் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம். சாமி பாட்டை கேட்குறதுக்கும் புராணங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் 12 மணிக்கு எஞ்சி போதீங்க, அமைதியாக கேளுங்கன்னு சொல்கிறது. கேட்க உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நல்ல விஷயங்கள் பேசினா நல்ல சக்தி நம்ம பக்கத்தில் இருக்கும், கெட்ட விஷயங்கள் பேசினா கெட்ட சக்தி நம்ம பக்கத்தில். அதனால் நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை நான் சொல்லிட்டு போனேன், சாந்தியாக்கா சொல்லிட்டு போனேன்னு ஒரு 10 பௌர்ணமி எடுத்துக்கேன், இல்லை 5 பௌர்ணமி ரொம்ப வேணாம். நல்லா எங்கேயாவது மாதிரி வெட்டார வெள்ளாடி மாடியில் உட்காந்து இந்த 2 விரலை இப்படி பிடிச்சி, இது ஒரு முத்திரை. முத்திரை இது இப்படி வச்சுக்கோங்க. இந்த நாபிக்கு மந்திரம் கையை வச்சு ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே இங்கேருந்து மூலாவதுலேருந்து ஆரம்பித்து சகசிரம் நிப்பாட்டி பாருங்கள். 108 தடவை சொல்லி பாருங்கள். பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கும். 5 வயசு குறையும். வீட்டில் நடக்காத காரியம் நடக்கும். 6 சக்கரம் ஒன்றாகும். நோய் நொடி வராது. இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்மக்கிட்டே எல்லா விஷயமே இருக்குது. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துடுவோமா? ரேவதி ராகம், சிவனுக்கு பிடித்த ராகம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஓம் ஓம் ஓம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவாணி,
தோட்டத்தில் மல்லிகை இருபாச்சி மலர்கள் புத்திருந்தாலும் மல்லிகையோடு நல்லா எல்லாருமே கை தட்டலாம். கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. கை தட்டினா இதயத்துக்கு நல்லது. அவ்வளோதான் அறிவியல். அதான் கொண்டு அறிவியல் வச்சாங்க. குளிச்சு முடிச்சோன்னா அந்த அப்பச்சி வந்து துண்டை முறுக்கி இப்படி முதுகில் தொடப்பார். அது அழுக்கு போவதற்கு மட்டுமல்ல, தண்டுவடத்தில் 32 எலும்பு இருக்கும். அந்த தண்டுவடத்துக்கு ஒரு நரம்பு போகும். அதில் வந்து அப்படி ரத்தம் போய் எங்கள் மூளைக்கு இணையும். அப்போ நீங்கள் துண்டை வச்சு இப்படி அழுத்தி தேய்க்கும்போது தண்டுவடம் அழுத்தப்பட்டு ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு மூளைக்கு ரத்தம் வேகமாக போகும். அறிவியலை கொண்டு அங்கே வச்சாங்க. தலையில் கொட்டு போட வச்சாங்க, குக்கி போட வச்சாங்க. எல்லாத்துலேயும் அறிவியல் இருக்குது. கை தட்டத்தில் 2 காந்த சக்தி, இந்த கையிலையும் காந்த சக்தி இருக்குது. 2 காந்த சக்தி சேர்ந்து இதயத்துக்கு வேகமாக எடுத்து செல்லப்படி ரத்தம். அதனால கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. பஜனை பட வச்சாங்க. எல்லாத்துலேயும் அறிவியல் இருக்குது. நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுல அறிவியல் இருக்குது. எல்லாத்துலேயும் அறிவியல் இருக்குது. தூக்கி எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டோம். பெண்மகள் நெத்தியில் குங்குமம் வச்சா கணவன் ஆயுள் நீடிக்குங்கிறது புராணம். கல்யாணமான பொம்பளை பூரா இங்கே நெத்தியில் குங்குமம் வைக்கணும். இங்கே வச்சா மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பான். போன காரியம் சுபமாகும். நெத்தியில் குங்குமம் வச்சு அழுத்தும் போது இந்த சயின்ஸ் இந்த இடத்துல இது 3வது ரத்த ஓட்டம் சமமாக இருக்கும்.